கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு யூனிட் பவர்ஃபுல்னு சொன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது 9 டைம்ஸ் பவர்ஃபுல். அந்த 9 மடங்கு வலிமை உடைய ஒரு ஆற்றலை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? உங்களால எப்படி அந்த 9 மடங்கு வலிமை உடைய ஆற்றலை ஜெயிக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியை யோசிச்சுக்கங்க. இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி உருவாச்சு? என்னைக்கு உருவாச்சு? சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை நோக்கி உள்ள பயணம் போயிருக்கீங்களா? இங்கேருந்து நாம ஞானம் அடையணும் அப்படின்னா அங்க போலாமா, இமாலயாஸ் போலாமா, அப்புறமா இல்லாட்டி இந்த பக்கம் வேற எங்கேயாவது கன்னியாகுமரிக்கு போலாமான்னு இன்னைக்கு சொல்றேன். நீ எங்க போனாலும் நீ பைத்தியம். எங்க போனாலும் உங்ககிட்ட தான் பைத்தியக்காரத்தனம் இருக்குது. நீ அங்க போய் எதையுமே நீக்க முடியாது. உனக்கு உள்ள இருக்கிற செத்த இலையை எடுத்து வெளியே போட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியுமே ஒழிய, எந்த ஊருக்கு போய் எந்த மாதிரி நீ என்ன வேண்டிட்டு வந்தாலும் உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியாது. உங்ககிட்ட அந்த குப்பையை வெளியே எடுத்து போட்டா மட்டும்தான் உன்னால காப்பாத்திக்க முடியுமே ஒழிய, வெளியில போய் அலையறதால உன்னால அதை காப்பாற்ற முடியாது. இது ஏதோ நான் நாஸ்திகனா இருக்கும்போது சொல்றேன்ற மாதிரி நினைக்க கூடாது. ஆஸ்திக உலகத்துல திருநாவுக்கரசர் பாடினார், கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன், நீ எங்க போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தானே. என்னது நாம இத கவலையே படல. அத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்குது. ப்ராப்ளமே நாம தான். ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ண தயாரா இல்ல. அவங்ககிட்ட இருக்குது, இவங்கிட்ட இருக்குது, வெளியில இருக்குது. இங்க உங்களுக்கு பிரச்சனையும் வெளியே இருக்குன்னு நினைப்பு, தீர்வும் வெளியே இருக்குன்னு நினைப்பு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பிரச்சனையும் உங்ககிட்டே தான் இருக்கு, தீர்வும் உங்ககிட்டே தான் இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கலாம். இவ்வளவுதான் வாழ்வோட சீக்ரெட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு என்னைக்கு உருவாச்சு? எனி டேட் ஆஃப், இப்போ என்னைக்கு எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு உருவாச்சுன்னு ஏதாவது எனி ஐடியா? யாருக்காவது சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்க தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்கல்ல, உங்க தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்கல்ல, உங்க தாயாருக்கும் உங்களுக்கும் நடுவில் தொப்புள் கொடியில் ஒரு லிங்க், ஒரு கார்டு ஓடிச்சு இல்ல, அம்பிளிக்கல் கார்டு. இந்த தொப்புள்லேருந்து தாயாருக்கு லிங்க்ல போச்சு இல்ல. உங்க அம்மா பயந்துருப்பாங்க, அழுதுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, ஆத்திரப்பட்டிருப்பாங்க, மாமியார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், நாத்தனார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், இல்ல புருஷன் மேலேயே கோபமா இருந்திருக்கலாம், இல்ல யார்கிட்டயோ அன்பா இருந்திருக்கலாம், ஏதோ ஏமாந்துருக்கலாம், ஏதோ அழுதுருக்கலாம், ஏதோ சிரிச்சிருக்கலாம். உங்க அம்மா என்னென்ன மனசால பாதிக்கப்பட்டாங்களோ, இந்த பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறத நீங்க அப்படியே இந்த கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் பண்ணுன்னு கமாண்ட் கொடுத்த உடனே இதுல இருக்கிறத தூக்கி அதுல போடுற மாதிரி உங்க அம்மா மூளையில என்னென்ன இழவு ஓடிச்சோ அத்தனை இழவும் இங்க வந்து உட்கார்ந்துரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு அப்ப புருஷனோட தகராறு, அப்புறம் 3 பிள்ளை பெத்து விட்டா, ஆனா அந்த டயத்துல தகராறுல அவ கோபத்துல இருக்கிற, அப்ப இந்த குழந்தை உருவாகுது. நல்ல கவனிங்க. அப்புறம் அவ சமாதானமாயி 3 பிள்ளை பெத்துட்டா, ஆனா கோபத்துல உருவான இந்த புள்ள இருக்குது இல்ல, அதுக்கு ஜென்மத்துக்கும் கோபம் போவாது. இப்ப சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுதுன்னு கேட்டா, கர்ப்பத்தில் இருக்கிற காலத்துல தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனலா அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படிக்கணும். அது எப்படி பதியும் தெரியுமா? நாட் பை வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல, அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல. ஒரு ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, மொழி, ஒரு மண்ணு தேவையில்லை. பின்ன என்னன்னா அது அப்படியே படம் 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 படமா. இப்ப நீங்க பிலிம் பார்க்கும்போது பழைய காலத்துல பிலிம் விடுவாங்க, அந்த பிலிம் வரிசையா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மா மனசுல ஒரு படம் ஓடும், அந்த படம் அப்படியே படம் 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 படமா இந்த பிள்ளையோட மனசுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா உட்காந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொழியினாலோ ஒலியினாலோ பதியாம அது படம் படமா பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். இதனாலதான் நான் என்ன, வேற என்ன நீங்க எப்படி உங்களை மாத்துறீங்களோ மாத்தலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
உங்க குழந்தைய கருவுல வச்சிருக்கிற ஒரு 10 மாச காலமாவது நீ உங்க மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம். உங்களுக்கு அது 10 மாச பிரச்சனை, அந்த குழந்தைக்கு அது வாழ்நாள் பிரச்சனை. அது வாழ்நாள் பிரச்சனை. ஏன் தெல்ல எதுக்கெடுத்தாலும் இவன் எரிஞ்சு உழறான். நீ அன்னைக்கு எரிஞ்சு உழுந்த. ஏன்னு தெல்ல இவன் என்ன மதிக்காமையே பேசுறான். நீ அன்னைக்கு மதிக்காமையே பேசுன. ஏன் பேசணும்னு இதுக்கு தெரியாது. ஆனா பேசுன அந்த தொனி இருக்குல்ல, அது இதுக்கு தெரியும். அந்த கோபம் இருக்குல்ல, அது இதுக்கு தெரியும். அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பிச்சு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட உங்களால வர முடியாது. இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம், நம்ம எஜமானன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். நான் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றேனே. ஒரு பெரிய மகாராஜா இருந்தாரு. அந்த மகாராஜாவுக்கு ஒரு அடிமை இருந்தான். பழைய காலத்தில் இப்படி இருக்கும் இல்ல. அந்த அடிமை ரொம்ப விசுவாசமா அவருக்கு எல்லாமே செய்வான். அதனால மகாராஜா அவனுக்கு ரொம்ப 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 இடம் கொடுத்துட்டார். அவனுக்கு எங்க போனாலும் கூடவே போவான். வெரி க்ளோஸ். அவர் எள்ளுங்க முன்னாடி என்ன நிற்பான். அதனால திடீர்னு ரொம்ப அன்பு முத்தி போய் இந்த மகாராஜா என்ன பண்ணார், அந்த அடிமையை பார்த்து, உனக்கு உலகத்தில் யாருமே கொடுக்காத பெரிய பரிசு ஒன்று நான் கொடுக்கணும்டா, நீ இவ்வளவு நல்லவன், எனக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன், என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னார். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்த வரத்தை மட்டும் யார்ட்டையும் எப்பவுமே கொடுக்காதீங்க. நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற வரத்தை மட்டும் உயிரே போறதா இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீ முதல்ல என்ன வேணும்னு கேளு, முடிஞ்சா தர்றேன்னே சொல்லுங்க. இதான் வாழ்நாள் முழுக்க நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வழி. நீ கேளு, முடிஞ்சா தர்றேன், இதான் சரியான வார்த்தை. நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு ஓவர் சந்தோஷத்திலையும் சொல்லாதீங்க, ஓவர் பயத்திலையும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஓவர் சந்தோஷத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுப்போம், ஓவர் பயத்திலையும் ஒரு வார்த்தையை கொடுப்போம். இந்த வார்த்தையை கொடுக்கக்கூடாது. நீ இப்போ என்ன கேட்டாலும் தர்றேன். அவன் சொன்னான், உங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டா அப்போ இவ்வளோ நாள் நான் காட்டின அன்பு பொய்யா போயிடுங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, என்னை விட்டுடுங்க, நான் அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னா போட, உனக்கு தராமல் நான் செத்து போனால் கடனாளி ஆகிடுவேன், எங்கிட்ட நீ எவ்வளவு அன்பாக இருந்த, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் நிச்சயமாக தர்றேன் அப்படின்னு உடனே அந்த அடிமை சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை. அப்படியா? ஒரு நாளாவது உங்கள் சீட்டில் நான் உட்காரணும், ஒரு நாளாவது உங்க சீட்டில் நான் உட்காரணும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எல்லா அடிமைகளுக்கும் என்றாவது எஜமானனிடத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அடிமைகள் மனதிலும் இருக்கிற எண்ணம். அது ஒரு நாள் அழியவே அழியாது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த அடிமைக்கும் மனசை விட்டு போவாது, கண்டிப்பா இருக்கும். இதை கேட்டாங்க, எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த மகாராஜா சந்தோஷத்தில் சொன்னான், வேடா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, பார் இந்த நிமிஷத்துலேருந்து இவன் மகாராஜா, 24 மணி நேரம் இவனுக்கு மகாராஜாவாக இருக்கிற பவர் கொடுத்துருக்குறேன், இவங்க உட்காந்துருப்பான், நான் சொன்னால் எப்படி கீழ்ப்படுவீங்களோ அப்படி இவன் சொன்னால் நீங்கள்லாம் கீழ்ப்படியணும், புரியுதா? அதனால் அவனை மகாராஜாவாக உட்காந்து வைக்கிறேன்னா அவர் என்ன பண்ணார், முதல்ல அந்த நாற்காலியில் ஏறி இப்படி உட்காந்து ரொம்ப பணிவா, ஏத்தாப்புல மகாராஜா இருக்கிறாருன்ற மாதிரி ரொம்ப பணிவா இப்படி உட்கார்ந்தார். நல்லா உட்காருற, நல்லா உட்காரு, நான் கால் மேல கால் போட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னா, நம்ம அன்புக்கு அடையாளமா நான் உனக்கு எப்படி பணிவா இருந்தனோ அது மாதிரி நீ எனக்கு பணிவா இருக்கணும்னா. அது என்னடா பெரிய கஷ்டம், உனக்கு வேண்டிய வேலையை நான் செய்யறேன் அப்படி பக்கத்திலேயே பணிவா நின்னாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு. மந்திரியை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டான், இவனை கொண்டு போய் ஜெயிலில் வைணும், இவனை கொண்டு போய் ஜெயிலில் வை அப்படின்னா. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, 24 மணி நேரத்துக்கு அவர் வார்த்தையை எப்படி மதிப்பீங்களோ அப்படி என் வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, உத்தரவை யாரும் மீறக்கூடாது, இந்த ஆளை கொண்டு போய் ஜெயிலில் வைங்கன்னா. ஒரு வழி இல்லை, கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, 14 மணி நேரம், 15 மணி நேரம் ஆச்சு. என்ன அந்த ஆளை கொண்டு போய் தூக்கில் தொங்க போட்டு கொண்டுட்டு செத்துட்டான்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லுன்னா. கொண்டு போனான், தூக்கில் தொங்க போட்டான், செத்துட்டான் அப்படின்னா. இனிமேல் நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சிம்மாசனத்தில் உட்காந்தவன் கால் மேலேயே கால் போட்டான்.
நான் சொல்றது யார் கதையோ நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. உங்கள் மனம்தான் உங்கள் அடிமை. நீங்கள் ஒரு நாளாவது அதன் பேச்சை கேட்க வேண்டும் என்று தாழ்ந்து போகிறீர்கள். அன்றைய தினம் அது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அது உங்களை கொல்லாமல் விடாது, உங்கள் வாழ்க்கையை அழிக்காமல் விடாது. உங்கள் மனம் அடிமையாய் இருக்கிற வரை மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். என்று உங்கள் மனம் எஜமானனாகி நீங்கள் அடிமையாகிறீர்களோ அன்றோடு உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்று பொருள். இது பல பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம மனசு தான் நம்மள லைஃப்ல பலவிதமான அழிவுக்கு காரணமா இருக்குது. நம்ம அதோட ஒன் சைடு மட்டும் பார்க்குறோம். மனோபலத்தை திரட்டிட்டா நம்ம பெரிய ஆளா போயிடலான்னு. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதில் சில விஷயம் இருக்குது, அதுக்குன்னு சில பவர் இருக்குது. அந்த பவரை அது எங்கேருந்து டிரைவ் பண்ணுச்சு? இந்த நாட்டில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் தான் உண்டு. என்னன்னா, இறை நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா அவன் மத புஸ்தகத்தை நம்புவான். இன்னொன்று அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இறைவனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு எத்திஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொன்று நம்புவான். இது ரெண்டையும் தாண்டி இவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, அவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, இவன் சயின்ஸ்ல எவ்வளோ கரெக்டாக இருக்கிறான், அவன் சயின்ஸ்ல எவ்வளோ கரெக்டாக இருக்கிறான், ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுமை பல பேருக்கு கிடையாது. சில பேர் சொல்லுவான் டெஸ்டினி அப்படிங்கிற விதியே கிடையவே கிடையாது, கர்மா அப்படிங்கிற ஒரு கர்மாவே கிடையவே கிடையாது அப்படின்பா. இன்னும் சில பேர் எல்லாமே கர்மா தான், எல்லாமே டெஸ்டினி அதுதான்பா. இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். எப்போ டெஸ்டினி ப்ளே பண்ணும், எப்போ நம்முடைய கர்மா ப்ளே பண்ணும், எப்போ நம்முடைய ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணால் கர்மாவை செல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிற கலையை கற்றுக்கிறது தான் உண்மையான ஞானம் அடைதல். இது பெரிய சிரமமான விஷயம். டெஸ்டினே ஒன்று கிடையாது, கர்மானே ஒன்று கிடையாது, விதினே ஒன்று கிடையாதுன்னு பேசுவான். மன்னிச்சுக்கோங்க, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜேர்னி நேற்று ஏதோ ஒன்று பாதிக்காம இன்னைக்கு ஒன்று உருவாகவே முடியாது.